Hello friends, welcome to Civil Basics. நாம் இன்னைக்கு இந்த வீடியோல ரெடி மிக்ஸ் கான்கிரீட்டுக்கும் நார்மலா ஆள் வச்சு கலக்கக்கூடிய நார்மல் மேனுவல் கான்கிரீட்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன, ஸோ ரெண்டுல வந்து எது பெஸ்ட்டான கான்கிரீட், எதை வந்து நம்ம வீட்டுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்தலாம். ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்எம்சின்னு பார்த்தலாம். அதாவது ரெடிமிக்ஸ் கான்கிரீட் தான் நம்ம வந்து ஷார்ட் ஃபார்மில் வந்து ஆர்எம்சின்னு சொல்கிறோம். கான்கிரீட் தேவையான சாண்ட், ஜல்லி, சிமெண்ட் இது எல்லாமே வந்து ஒரு காமனான இடத்துல வந்து பிளான்ட்டில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து லாரி மூலியமாக டிரான்ஸ்போர்ட் பண்ணி நம்மளுடைய சைட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து கான்கிரீட் போடுறதுக்கு பேர் தான் வந்து ரெடிமிக்ஸ் கான்கிரீட்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து வந்து நார்மல் அல்லது மேனுவல் கான்கிரீட்னு பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா வந்து பொதுவாக வந்து ஆள் வச்சு வந்து மம்முட்டி வச்சு கலக்கி வந்து போடுவோம். அல்லது பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆஃப் லோடிங் மிஷினோ இல்லை வந்து ஃபுல் லோடிங் மிஷின் கான்கிரீட் மிக்சரில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ அதை வந்து நம்ம வந்து கான்கிரீட்டை வந்து போடுவோம். ஸோ இதுதான் வந்து நார்மல் கான்கிரீட்டுக்கும் ஆர்எம்சி கான்கிரீட்டுக்குள்ள மெயின் டிஃப்ரென்ஸு. ஸோ அடுத்து வந்து என்னென்ன டிஃப்ரென்ஸ், ஸ்ட்ரென்த் வைஸ் டிஃப்ரென்ஸ் என்ன, அது குவாலிட்டி வைஸ் டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது, ஸோ இதெல்லாமே வந்து டீட்டெயிலாக பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம கொடுத்து பார்த்தீங்கன்னா டைமை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஆர்எம்சி கான்கிரீட்டை வச்சு யூஸ் பண்ணும்போது 70% வந்து ஒர்க்கை வந்து ஃபாஸ்ட்டாக வந்து முடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு ஒர்க்கு, அதாவது மேனுவல் கான்கிரீட் போடுறோம் ஆள் வச்சோ இல்லை வந்து கான்கிரீட் மிஷின் மிக்ஸை வந்து போடுறோம் அப்படிங்கிறப்ப கிட்டத்தட்ட ஒரு 8 to 10 மணி நேரம் ஆகுது அப்படின்னா அந்த கான்கிரீட்டையே பார்த்தீங்கன்னா நார்மல் ஆர்எம்சியில் போடும்போது ஒரு 2.5 to 3 மணி நேரத்தில் வந்து கண்டிப்பாக போட முடியும். அதே மாதிரி நம்ம மேனுவல் கான்கிரீட் போடுறோம் அப்படிங்கிறப்ப ஒரு காலையில் ஒரு 6 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க கான்கிரீட்னா கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரம் 10 மணி நேரம் போகுதுன்னு பார்க்குறப்ப ஒரு 4 to 6 மணி வரைக்கும் வரும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்ப கண்டினியூஸ் வந்து ஒர்க் பண்ண மாட்டாங்க, சில பிரேக் விட்டு தான் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அது மட்டும் மேலே லஞ்ச் டைம், டீ டைம் இதெல்லாமே வந்து அதில் வந்து போயிடும். ஸோ பட் இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லாரி வந்திருக்கு, அந்த லாரி ஃபுல்லாக வந்து கான்கிரீட் வந்திருக்கு, அது வந்து டம்ப் பண்ணிட்டு இருக்கு கான்கிரீட் ஒரு இடத்துல அப்படிங்கிறப்ப அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு லாரியில் வந்து கான்கிரீட் வந்து நிறுத்தி வச்சிருப்பாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் வந்து நம்ம கண்டினியூஸாக வந்து நிற்காம போயிட்டு இருக்கு. ஆர்எம்சி கான்கிரீட் யூஸ் பண்ணுறதுனால இது ஒரு மெயின் அட்வான்டேஜ். ஸோ அடுத்த அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா வந்து மிக்ஸ் ரேஷியோ. நம்ம நார்மல் கான்கிரீட் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப மிக்ஸ் ரேஷியோ வந்து கண்டிப்பாக வந்து மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு M15 யூஸ் பண்ணுறோம், 1:4 ரேஷியோ யூஸ் பண்ணுறோம், இல்லை M20 யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சாண்ட், ஜல்லி, சிமெண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து தட்டில் எடுத்துகிட்டு வந்து போடுவாங்க. ஸோ அதே மாதிரி சில பேர் பார்த்தீங்கன்னா தட்டில் வந்து குவி எடுத்துகிட்டு வருவாங்க சாண்ட், ஜல்லி, அதே மாதிரி நம்முடைய சிமெண்ட் எல்லாமே. சில பேர் பார்த்தீங்கன்னா அதில் மேல் அளவு, அதாவது தடவை எடுத்து வந்து போடுவாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா வந்து வெயிட் வந்து மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் கண்டினியூஸாக வந்து போட்டுகிட்டே இருக்கிறப்ப வந்து கண்டிப்பாக வந்து அந்த நம்பர்ஸ், அதாவது எண்ணிக்கை வந்து விட்டுருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 சட்டி வந்து சாண்ட் போடணும் அப்படின்னா வந்து சில டைம் பார்த்தீங்கன்னா 6 சட்டியோ இல்லை வந்து 4 சட்டியோ வந்து போடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பட் இதே பார்த்தீங்கன்னா வந்து ஆர்எம்சியில் வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்யூட்டரைஸ்டு ப்ராசஸ், அதாவது அதில் இருக்கக்கூடிய சாண்ட், ஜல்லி, அதே மாதிரி நம்முடைய சிமெண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ வெயிட் போடணுமோ, அதாவது M15க்கு எவ்வளோ வெயிட் போடணுமோ அதை வந்து அதாவது ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி வந்து கால்குலேட் பண்ணிட்டு தான் வந்து கம்ப்யூட்டரைஸ்டாக வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதனால் வந்து அதில் வெயிட்டில் வந்து எந்த டீவியேஷன், அதாவது எந்த மாற்றமே வந்து வராது. ஸோ அதனால் நம்ம என்ன கான்கிரீட் மேட் பண்ணுறோமோ, அதாவது M15 மேட் பண்ணுறோம் இல்லை வந்து M20 தேவைப்படுது அப்படின்னா அந்த M20க்கு எவ்வளோ வெயிட் போடணுமோ அதை வந்து போட்டு அதுக்கு தகுந்த மாணிக்கு வந்து கான்கிரீட்டை வந்து கொடுப்பாங்க. அதனால் மிக்ஸ் ரேஷியோவில் வந்து எந்த டீவியேஷனும் வராது, அக்யூரேசியான மிக்ஸ் ரேஷியோ நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நாமினல் மிக்ஸ், டிசைன் மிக்ஸ்னு இப்படி 2 இருக்குது. அதாவது நாமினல் மிக்ஸ்னா M25, அதாவது M25 கிரேட் வரைக்கும் நாமினல் மிக்ஸ்னு சொல்லுவோம். டிசைன் மிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து M30, அது M25க்கு மேலே M30, M35 இதெல்லாம் வந்து டிசைன் மிக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த டிசைன் மிக்ஸ் எல்லாம் எங்கே யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஹை ரைஸ் பில்டிங்கில், இல்லை எனக்கு வந்து இவ்வளோ ஸ்ட்ரென்த் வேணும் அப்படிங்கிற கண்டிஷனில் நம்மளுக்கு வந்து டிசைன் மிக்ஸ் போவோம். இந்த டிசைன் மிக்ஸ் அதே மாதிரி வந்து நாமினல் மிக்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக ஆர்எம்சியில் வந்து பெற முடியும். பட் இதே பார்த்தீங்கன்னா நம்முடைய மேனுவல் கான்கிரீட்டில் அப்படி பண்ண முடியாது. நாமினல் மிக்ஸ் வந்து கண்டிப்பாக போடலாம், பட் டிசைன் மிக்ஸ்க்கு வாய்ப்பே இல்லை. ஸோ மேனுவல் மிக்ஸில் இது ஒரு டிராபேக்ஸ்னு சொல்லலாம். ஸோ அடுத்ததாக வந்து இந்த ஆர்எம்சி கான்கிரீட்டுக்கும் மேனுவல் கான்கிரீட்டுக்கும் உள்ள மெயின் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவல் கான்கிரீட் போடும்போது கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 ஆள் வரைக்கும் தேவைப்படும். ஸோ அதாவது கான்கிரீட் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான சாண்ட், ஜல்லி, சிமெண்ட் இது எல்லாமே வந்து கொண்டு வந்து கொட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கண்டினியூஸாக ஒரு 5 ஆள் 6 ஆள் வந்து தேவைப்படுவாங்க. ஸோ அதே மாதிரி அந்த வாட்டர் ஆட் பண்ணுறது, அதை வந்து இந்த மிஷின் வந்து டில்ட் பண்ணுறதுக்கு, அதாவது ரொட்டேட் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஆள் 3 ஆள் தேவைப்படுவாங்க. அந்த ட்ராலியில் வச்சு எடுத்துகிட்டு போய் கொட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கண்டினியூஸாக வந்து 2 அல்லது 3 ட்ராலி வந்து தேவைப்படும். ஸோ அதே மாதிரி அந்த கான்கிரீட்டை போட்ட இடத்துல வந்து லெவல் பண்ணுறதுக்கு, டம்ப் பண்ணுறதுக்கு, ஸோ அதே மாதிரி வந்து கான்கிரீட்டை வந்து இழுத்து விடுறதுக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ஒரு 3 ஆளோ இல்லை 4 ஆளோ தேவைப்படுவாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மேனுவல் கான்கிரீட் போடுறோம் வந்து ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் லேபர் வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து தேவைப்படும். பட் இதே பார்த்தீங்கன்னா வந்து ஆர்எம்சி போடுறோம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து குறைந்த அளவில் வந்து நம்ம வந்து கான்கிரீட் போட்டு முடிச்சிடலாம். ஸோ லாரி டிரைவர் இருந்தால் போதும். அதே மாதிரி அந்த மிஷின் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது, அதே மாதிரி எந்தெந்த இடத்துல வந்து நம்ம கான்கிரீட் வேணுமோ அதை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு வந்து
ஒரு ஆப்ரேட்டர் அதே மாதிரி லெவல் பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து குறிப்பிட்ட அமௌண்ட் லேபர் இருந்தாலே போதும், நமக்கு மேனுவல் காங்கிரீட் அளவுக்கு வந்து லேபர் வந்து தேவையில்லை. ஸோ இது ஒரு மெயின் அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நம்முடைய ஆர்எம்சியில் வந்து காங்கிரீட் மேட் பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு பொதுவான பிளான்ட், அதாவது தொழிற்சாலையில் வந்து மேட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதில் யூஸ் பண்ணக்கூடிய சாண்ட், ஜல்லி, அதே மாதிரி நம்முடைய சிமெண்ட், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டான ப்ரொபோர்ஷனில் வந்து மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதற்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்காக வந்து அட்மிக்சர் ஆட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது காங்கிரீட் வந்து செட் ஆகாமல் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சில அட்மிக்சர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டான ப்ரொபோசல் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. நமக்கு தேவையான காங்கிரீட்டை வந்து அவங்களே தனியாக வந்து ஒரு சூப்பர்வைசரோ இல்லை வந்து ஆள்களை வச்சுருப்பாங்க. அவங்க வந்து மெஷர் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதாவது லென்த்து, பிரெத்து, காங்கிரீட்டோட திக்னஸ் சொல்லிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க மெஷர் பண்ணிவிட்டு இவ்வளோ எம்கியூப் வேணும் அப்படின்னு அக்யூரேட்டாக வந்து கால்குலேட் பண்ணிடுவாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா வந்து காங்கிரீட்டில் கண்டிப்பாக வந்து வேஸ்டேஜஸ் வந்து அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. சப்போஸ் நம்மளுக்கு வந்து காங்கிரீட் பத்தலை அப்படிங்கிறப்ப உடனடியாக வந்து காங்கிரீட் வந்து எடுத்துகிட்டு வந்து கொட்டிடுவாங்க. ஸோ அதனால் டைம் டிலேவும் ஆகாது. பட் இதே வந்து நம்ம மேனுவல் காங்கிரீட் போடுறோம் அப்படிங்கிறப்ப நம்ம மேனுவலாக தான் வந்து கால்குலேட் பண்ணியிருப்போம். ஸோ இது மேன் பவர் யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக வந்து அந்த அக்யூரேசியில் வந்து கண்டிப்பாக வந்து டிவியேட் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் நம்ம ஒரு 4.5 யூனிட் வந்து எம்சாண்டோ இல்லை வந்து ஜல்லியே தேவைப்படுதுன்னா நம்ம ஒரு அரை யூனிட் அல்லது 1/4 யூனிட் வந்து சேர்த்து எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ மிக்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து எரர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. முன்னாடி சொன்ன மாதிரி தான் வந்து 4 தட்டு போடுறதுக்குள்ள ஒரு 5 தட்டு 6 தட்டு போட்டுருவாங்க சில டைம். ஸோ அது மட்டும் இல்லாமல் காங்கிரீட் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகலை அப்படிங்கிறப்ப வாட்டர் ஆட் பண்ணுவாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா வந்து காங்கிரீட்டோட கன்சிஸ்டன்சி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காங்கிரீட்டோட அளவுகள் மட்டுமே மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதனால் நம்ம மேனுவல் காங்கிரீட் போடும்போது கண்டிப்பாக வந்து மெட்டீரியல் வேஸ்டேஜ் வந்து அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சில டைம் வந்து பத்தாவது கூட வாய்ப்பு இருக்குது. இதே பார்த்தீங்கன்னா இந்த ஆர்எம்சியில் வந்து அப்படி வரக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஸோ அடுத்து வந்து குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஆர்எம்சி காங்கிரீட்டில் வந்து கரெக்டான மிக்ஸ் ப்ரொபோர்ஷனில் எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணுறோம். அதனால் வரக்கூடிய காங்கிரீட்டோட குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. பட் இதே மேனுவல் காங்கிரீட்டில் வந்து அப்படி வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதே மாதிரி ஸ்ட்ரென்த் பொறுத்த வரைக்கும் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்எம்சி காங்கிரீட் போடுறோம், நார்மல் காங்கிரீட் போடுறோம், இது ரெண்டையும் வந்து டெஸ்ட் பண்ணும்போது ஆர்எம்சி காங்கிரீட்டில் வந்து ஸ்ட்ரென்த் வந்து நம்ம எவ்வளோ வந்து மிக்ஸ் ப்ரொபோர்ஷன் போட்டிருக்குமோ அவ்வளோ ஸ்ட்ரென்த்தை வந்து 28 டேஸ்லையோ இல்லை வந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடிய 7 நாள்லேயே வந்து அட்டைன் பண்ண முடியும். பட் இதில் பார்த்தீங்கன்னா வந்து அப்படி அட்டைன் பண்ண முடியாது மேனுவல் காங்கிரீட்டில். அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆர்எம்சி காங்கிரீட்டில் ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக தேவைப்படாது. அந்த லாரி வர்ற அளவுக்கு வந்து ஸ்பேஸ் இருந்தாலே போதும், சைட்டில் வந்து நம்ம காங்கிரீட் வந்து கொட்டிடலாம். பட் இதே பார்த்து நம்ம மேனுவல் காங்கிரீட் போடுறோம் அப்படின்னா வந்து காங்கிரீட் போடுறதுக்கு 2 நாள் அல்லது 3 நாளுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா காங்கிரீட்டுக்கு தேவையான மெட்டீரியல் அந்த மெஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து கொண்டுட்டு வந்து வைக்கிற மாதிரி இருக்குது. அதாவது சாண்ட், ஜல்லி, சிமெண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த காங்கிரீட் எந்தெந்த இடத்துல ஒர்க் பண்ணுறோமோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து காங்கிரீட் ப்ராசஸ்க்கு போகிற மாதிரி இருக்குது. பட் இதே பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்எம்சி காங்கிரீட்டில் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து ஆர்எம்சி முடிச்சிடுறோம். அதனால் வந்து அந்த மெட்டீரியல் டம்ப் பண்ணக்கூடிய இடமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவைப்படாது. ஒரு ஹைரைஸ் பில்டிங்கோ இல்லை காம்ப்ளெக்ஸோ பார்த்தீங்கன்னா ஹை டிராஃபிக் ஏரியாவில் கட்டுறோம் அப்படிங்கிறப்ப ஒரு குறிப்பிட்ட டைம் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து அந்த டிராஃபிக் இல்லாத டைம் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து பெர்மிட் பண்ணுவாங்க, அதாவது காங்கிரீட் போடுறதுக்கு வந்து பெர்மிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம வந்து ஆர்எம்சி போடுறதா பெஸ்ட்டு. ஸோ அடுத்தது ஆர்எம்சி காங்கிரீட்டுக்கும் நம்முடைய மேனுவல் காங்கிரீட்டுக்கும் உள்ள முக்கியமான டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆர்எம்சி காங்கிரீட்டில் ஒரு 30% வந்து காஸ்ட் வந்து ஹையாக தான் போகும். பட் இதே நம்ம மேனுவல் காங்கிரீட் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு 30% வரைக்கும் நம்ம காஸ்ட் வந்து சேவ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு எம்கியூஎஃப் ஆர்எம்சி காங்கிரீட் பார்த்தீங்கன்னா ஒரு 4000 4500 ஆகுது அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு இதே வந்து நம்ம மேனுவல் காங்கிரீட் போடுறோம் அப்படிங்கிறப்போ 3500 4000 ரூபாய்க்குள்ள முடிச்சாலும் 500 வரைக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எம்கியூஎஃப்க்கு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏன் இந்த டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆர்எம்சி காங்கிரீட்டில் நம்ம காங்கிரீட் போடக்கூடிய சைட்டுமே ஆர்எம்சி பிளான்ட் வந்து ஒவ்வொரு வெவ்வேறு இடத்துல இருக்குது, ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த டிஸ்டன்ஸை பொறுத்து நம்மளுக்கு வந்து காஸ்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குது. இதுக்கு டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறனால அதுக்கு தகுந்த மாதிரி எம்கியூப் காஸ்ட்டுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் டிரைவர் கூலி, அந்த எக்யூப்மெண்ட்டுடைய வாடகை, ஸோ அது போக வந்து ஒரு ப்ராஃபிட் மார்ஜின் வச்சுருப்பாங்க. ஒரு எம்கியூப்க்கு வந்து இவ்வளோ ப்ராஃபிட்டும் வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே கால்குலேட் பண்ணிவிட்டு அது போக வந்து ஜிஎஸ்டி இது எல்லாமே கால்குலேட் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து ஒரு எம்கியூப்புடைய காஸ்ட்டே சொல்லுவாங்க. பட் இதே மேனுவல் காங்கிரீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லேபர் காஸ்ட் கொடுப்போம், அதாவது ஒரு நாளைக்கு கூலியோ இல்லை அந்த மெஷின் வாடகையை கொடுப்போம், அல்லது பார்த்தீங்கன்னா வந்து குத்தகையாக ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து எவ்வளோ அப்படின்னு குத்தகையாக விட்டுருவோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து இதோடைய காஸ்ட் வந்து ஓரளவுக்கு வந்து டிவிஎஸ் வரக்கூடிய 30% வரைக்கும் வந்து மேனுவல் காங்கிரீட்டில் வந்து குறைவாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஆர்எம்சி பெஸ்ட்டாக இல்லை வந்து மேனுவல் காங்கிரீட் பெஸ்ட்டாக அப்படின்னா ரெண்டுமே பெஸ்ட்டு தான். நமக்கு என்ன சுச்சுவேஷன், அதாவது நம்முடைய கண்டிஷன் என்ன, நமக்கு என்ன நீட்ஸ் இருக்குது, தேவை இருக்குது, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணுறது நல்லது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, டிராஃபிக்கான ஏரியா, ஒர்க்கை வந்து சீக்கிரமாக முடிக்கணும், ஸோ ஹைரைஸ் பில்டிங்காக இருக்குது, ரொம்ப பெரிய பில்டிங்காக இருக்குது, அப்படிங்கிற சூழ்நிலையை நம்ம வந்து ஆர்எம்சி போகலாம். ஸோ இல்லை வீட்டை சுற்றி எனக்கு ஸ்பேஸ் வந்து அதிகமாகவே இருக்குது, மெட்டீரியல் வந்து டம்ப் பண்ணக்கூடிய இடமும் இருக்குது, ஸோ அது மட்டும் இல்லாமல் லேபர் எக்யூப்மெண்ட் எல்லாமே வந்து எனக்கு பக்கத்துலேயே கிடைக்குது அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக நம்ம மேனுவல் காங்கிரீட்டே போய்க்கலாம். ஸோ ரெண்டுலேயுமே வந்து ஸ்ட்ரென்த் வைஸ் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா வந்து
வந்து நம்ம மேனுவல் காங்கிரீட்டில் ப்ராப்பரான சூப்பர்விஷன், அதே மாதிரி என்ன ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணுறாங்க, கரெக்டாக மிக்ஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் குவாலிட்டி அண்ட் ஸ்ட்ரென்த்தை வந்து மேனுவல் காங்கிரீட்டில் அச்சீவ் பண்ண முடியும். இல்லைன்னா வந்து கண்டிப்பாக ஆர்எம்சியிலும் மேனுவல் காங்கிரீட் கண்டிப்பாக வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனல் இணைந்தீர்கள். தேங்க்யூ.